உங்ககிட்ட இருக்க லோ குவாலிட்டியான ஃபோட்டோவை எப்படி ஹை குவாலிட்டியாக மாற்றுறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குனா நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கூகுள் எப்போ சரி க்ரோம் எப்போ சரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச்ன்றதை கொடுத்துக்குங்க. இப்போ ரெண்டாவது இருக்க வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் செலக்ட் இமேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோவை ஹை குவாலிட்டியாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி மேலே டன்னு இருக்கும், அதை கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோ கொஞ்ச நேரம் லோட் ஆகும். பாருங்கள், ஃபோட்டோ ரெடி ஆயிருச்சு. பாருங்க, நான் லோ குவாலிட்டியான ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணேன் இந்த வெப்சைட்டுக்கு. இந்த வெப்சைட் எனக்கு நான் அப்லோட் பண்ண ஃபோட்டோ ஹை குவாலிட்டியாக மாற்றி கொடுத்துருச்சு. இந்த ஃபோட்டோவை உங்கள் கேலரிக்கு சேவ் பண்ண கீழே பாருங்க அப்ஸ்கேல்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் லோட் ஆகும். அதுக்கப்புறம் டவுன்லோட் அப்ஸ்கேல் இமேஜ் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கேலரிக்கு இந்த ஃபோட்டோ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபோட்டோ டவுன்லோட் ஆகாமல் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்படி வந்துச்சுன்னா அதில் பாருங்க டவுன்லோட் அகைன் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அந்த ஃபோட்டோ டவுன்லோட் ஆயிருச்சு. இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு 10 MBக்கு கீழே உள்ள மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். 10 MBக்கு மேலே அப்லோட் பண்ணிங்கன்னா இது சப்போர்ட் பண்ணாது. அப்புறம் இதில் ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 ஃபோட்டோ வரைக்கும் தான் ஜெனரேட் பண்ண முடியும்.